வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. 2026 ஆண்டு பிறந்தாலும் பிறந்தது. புத்தாண்டு பிறந்த நாள் முதல் இன்று வரை உலகின் பூகோள அரசியல் கொதிநிலை ஏறி வருகின்றது. வாஷிங்டனில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒற்றை மனிதர் எடுத்து வரும் நகர்வுகளால் உலகம் தகித்துக் கொள்ளும் நிலையில் கிரீன்லாந்தை பிடிக்கப் போவதான ட்ரம்பின் பிடிவாதமும் பிடிமானமும் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் இன்று அவர் ஆற்ற உள்ள உரை மீதான எதிர்பார்ப்பையும் எகிற வைத்துள்ளது. ட்ரம்பின் கிரீன்லாந்து தொடர்பான பிடிமானத்தால் உலக செய்திகளில் கடும் குளிரை கொண்ட கிரீன்லாந்து தற்போது சூடான ஒரு விடயமாக உலா வருகிறது. இதேபோல பௌதீக ரீதியில் வெப்பமண்டல நாடான இலங்கை தீவில் அண்மைய நாட்களில் அசாதாரணமான பருவநிலை மாற்றங்கள் வெளிப்பட்டு வரும் பின்னணியில் அந்த தீவில் இன்று காலை ஐரோப்பாவின் தற்போதைய குளிர்காலத்துக்கு ஒப்பாக நுரேலியாவில் 7.4 பாகை செல்சியஸ் குளிர் பதிவாகிக் கொண்டது. இவ்வளவுக்கும் குளிர்காலத்தை கடந்து கொள்ளும் ஐரோப்பிய நகரங்களில் ஒன்றான பாரிஸில் இன்று காலை வெப்பநிலை நுரேலியாவை விட அதிகமாக 9 பாகை செல்சியஸ் என்ற அளவில் இருந்ததும் நினைவூட்டத்தக்க ஒரு விடயம். வெப்பமண்டல நாடான இலங்கையில் கடும் வெப்ப நிலவக்கூடிய நகரத்தில் கூட இன்று காலை குறைந்தபட்ச வெப்பநிலை 18 பாகையாக இருந்தது. இலங்கையில் சிறார்களும் மூதாளர்களும் தற்போது உடல் ரீதியான உபாதைகளையும் வைரஸ் தொற்றுக்களையும் இந்த குளிர் காரணமாக எதிர்கொள்ளும் அபாயங்களையும் அதிகரிக்க வைக்கின்றது. உள்ளூரில் வெப்பநிலை குளிராக இருந்தாலும் சூடேற்றிக் கொள்ளும் வகையில் திடீர் பரபரப்பு செய்திகளுக்கு குறைவே ஏதுமில்லை. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சரும் ஜேவிபியின் பழைய முக்கியமான பங்காளிகளில் ஒருவரும் இப்போது அதே ஜேவிபிக்கு பகையாளியாக இருப்பவருமான நந்தன குணதிலகவின் மரணம் திடீர் சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளுக்கு ஏற்றப்பட்டதாக குறிப்பிடப்படும் விஷ ஊசி பாணி கதைகள் எல்லாம் இப்போது நந்தன குணதிலகவின் மரணத்திலும் கிளம்பிக் கொள்கின்றன. இதனால் இன்று தகனம் செய்யப்படவிருந்த அவரது உடல் மீண்டும் மீளெடுக்கப்பட்டு சோதனைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அடக்கம் செய்யப்பட்டது. குணதிலகவின் மரணம் இயற்கையான காரணங்களால் ஏற்பட்டதா அல்லது அவர் வேண்டுமென்றே சதிகள் மூலம் கொல்லப்பட்டாரா என்ற பரபரப்பு அரசியல் முகங்களால் தற்போது கிசுகிசுக்கப்படுகின்றது. ஒரு காலத்தில் ஜேவிபியின் பொதுச் செயலாளராக இருந்தவர் நந்தன குணதிலக. ஜேவிபியின் 2ஆம் கிளர்ச்சிக்கு பின்னர் அதனை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு முயன்ற முக்கிய முகங்களில் இவரும் ஒருவர். இதனால் அவர் 2004ஆம் ஆண்டு வரை ஜேவிபியின் பொலிட் பீரோ எனப்படும் மத்திய குழுவின் உறுப்பினராகவும் இருந்தார். 99இல் 2024 எப்படி ஜேவிபி சார்பான வேட்பாளராக அனுரகுமார திசாநாயக்கா களம் இறக்கப்பட்டாரோ அதுபோல 99இல் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தல் களத்தில் களம் இறக்கப்பட்டவர் நந்தன குணதிலக. அன்று அந்த தேர்தலில் அவர் 3வது இடத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஜேவிபி கொள்கை மாறுவதாக குறிப்பிட்டு அதிலிருந்து வெளியேறிய நந்தன குணதிலக மஹிந்த அணியனவும் விமல் அணியனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அணியனவும் ஏன் ஐக்கிய தேசிய கட்சி அணியனவும் பல கட்சி தாவல்களை செய்த விடயம் வேறு கதை. ஆனால் தனது முன்னாள் பங்காளிகளான ஜேவிபியினரின் ஆட்சி 2024 இலங்கை தீவில் உருவாகி கொண்ட பின்னர் அந்த அரசாங்கத்துடன் முரண்பட்டு கொண்ட நந்தன குணதிலக அந்த ஆட்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை மீளெடுக்கும் முயற்சிகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒருபோதும் தான் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் கடந்த வருட இறுதியில் சூளுரைத்துக் கொண்டவர். இதற்கு பின்னர் கடந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம், ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையகத்திற்கும் நந்தன குணதிலக விசாரணைகளுக்கென இழுத்தெடுக்கப்பட்டார். அதன் பின்னர் தான் அவர் சடுதியாக நோய்வாய்ப்பட்டு கடந்த 18ஆம் தேதி மரணமடைந்து கொண்டார். இப்போது அவரது முன்னாள் தோழர்களான இப்போதைய ஆட்சியாளர்கள் அவர் ஜேவிபிக்கு ஒரு ஹீரோ அல்ல, ஜீரோ என குறிப்பிட்டாலும் ஜேவிபியின் வரலாற்றில் நந்தன குணதிலகவுக்கு என ஒரு முக்கியமான பதிவு இருக்கத்தான் செய்கின்றது. இதனால் தான் அவரது மரணத்தின் காரணங்கள் இப்போது பரபரப்பான அரசியலாக தலைப்படுகிறது.
நந்தன குணதிலகவின் மரணத்திற்கான காரணம் குறித்து இதுவரை மருத்துவ அதிகாரிகள் அதிகாரபூர்வமான அறிக்கையிடல்களை செய்யவில்லை. அதேபோல அதிகாரபூர்வமான மருத்துவ முடிவுகளும் வெளியிடப்படவில்லை. ஆனால் நந்தன குடும்பம் மற்றும் சில அரசியல்வாதிகளை பொறுத்தவரை, குறிப்பாக அனுர அரசாங்கத்திற்கு எதிரான அரசியல்வாதிகளை பொறுத்தவரை, அனுர தரப்பின் ஆட்சியை விமர்சித்த நந்தன குணதிலக ஒரு கட்டத்தில் அரசியல் மற்றும் பொருளாதார குற்றங்களை கண்காணிக்கும் சர்வதேச அமைப்புக்கு அனுர அரசாங்கம் குறித்து ஒரு முறைப்பாட்டை வழங்கியதாகவும் அந்த முறைப்பாட்டில் தனது உயிருக்கு அரசாங்கத்தால் அச்சுறுத்தல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டதாகவும் சொல்லிக் கொள்கின்றனர். இதற்கு அப்பால் தனக்கு விஷம் வைத்துக் கொள்ள அல்லது வீதி விபத்து ஒன்றில் தான் பலியாகி கொண்டதாக காட்டிக்கொள்ளும் வகையில் சில திட்டங்களும் இருந்ததாக நந்தன குணதிலக தனக்கு நெருக்கமான சிலரிடம் குறிப்பிட்டதான தகவல்களும் தற்போது வெளிக்கிளம்புகின்றன. இதனை ஸ்ரீலங்காவின் கடும்போக்கு பௌத்த முகங்கள் இல்லையென்றால் கடும்போக்கு முகங்களில் ஒருவராக கருதப்படும் உதய கம்மன் பிரபுவும் சொல்லிக் கொள்கிறார். இதனால் தான் எதிர்காலத்தில் நந்தன குணதிலகவின் உடலத்தில் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகள் இல்லையென்றால் விசாரணைகளுக்காக அந்த உடலம் தகனம் செய்யப்பட்டால் அவற்றுக்கு வாய்ப்பு இராது என்ற அடிப்படையில் அவரது உடல் முதலில் தகனம் செய்யப்படுவதாக இருந்தாலும் இன்று அந்த முடிவு மாற்றப்பட்டு அந்த உடலம் அடக்கம் செய்யப்படுகிறது. இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் தனது அதிகாரங்களை பயன்படுத்திக் கொள்வதில் தேவையற்ற தலையீடுகள் புதிதாக கிளம்புவதான ஒரு குற்றச்சாட்டை வேறு இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் தொடுத்துள்ளமை புதிய பரபரப்பாக மாறியுள்ளது. கடந்த காலத்தில் அமெரிக்கா ராஜதந்திரியான ஜூலி சங்கின் பரிந்துரைகளின் கீழும் அவர் வழங்கிய மறைமுகமான நிதியிலும் இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் இயங்குவதாக கடும்போக்கு விமர்சனங்கள் இருந்த போதிலும் இப்போது ஜூலி சங் இல்லாத நிலையில் அதே கட்டமைப்பு நாட்டின் சட்டமா அதிபரின் அதிகாரங்களில் தேவையற்ற தலையீடுகள் வருவதான விசனத்தை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அத்துடன் சட்டமா அதிபர் திணைக்களம் உட்பட்ட நாட்டின் சுயாதீன நிறுவனங்களின் சுதந்திரத்தை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் எனவும் இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம் தனது கோரிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதுவும் அனுர அரசாங்கத்திற்கு புதியதொரு சவாலாக மாறிக்கொள்கின்றது. இதனால் ஸ்ரீலங்காவின் அரசியல் பரபரப்புகள் குறைவின்றி தொடர்கின்றன. இப்போது இந்த பரபரப்புகளில் ரணில் விக்ரமசிங்கவும் தனி ஒரு பௌத்த காவலனாக காட்டிக்கொண்டு நுழைகின்றார். அனுர அரசாங்கம் பௌத்தத்தை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளதாக தையிட்டி திருமலை மற்றும் அனுரவின் யாழ்ப்பாண உரைகளை மனதில் வைத்துக்கொண்டு ரணிலும் தனது பௌத்த ட்ரம்ப் கார்டை, அதாவது துருப்புச் சீட்டை அடித்துக் கொள்கிறார். ரணிலை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகளில் அவருக்கு பௌத்த அறிவு இல்லையென்றால் பௌத்தம் குறித்த கற்கெனறி அதிகமாக இருக்கின்றது. இதனால் அந்த பௌத்த அறிவை கசக்கி பிழிந்து இலங்கை அந்நியர்களின் ஆட்சி காலத்தில் இருந்தபோது கூட பௌத்தத்தை பாதுகாக்க அவர்கள் நடவடிக்கைகள் எடுத்தாலும் தற்போதைய ஆட்சியாளர்கள் இந்த பொறுப்பிலிருந்து விலகிக்கொள்ள தலைப்படுவதான ஒரு நூதனமான குற்றச்சாட்டை ரணில் தொடுத்திருக்கின்றார். அதாவது ரணில் தனது இந்த நூதனமான குற்றச்சாட்டு ஊடாக சிங்கள பௌத்த கடும்போக்கு முகங்களை உசுப்பேற்ற தலைப்படுவதாக தெரிகின்றது. ரணில் விக்ரமசிங்கவின் உசுப்பேற்றல் மிக நுட்பமானது. அவர் இந்த உசுப்பேற்றலுக்காக 1931 ஆண்டின் பௌத்த அறநிலைய சட்டத்தை சிங்கள பௌத்தர்களுக்கு நினைவூட்ட தலைப்படுகின்றார். 31 ஆண்டின் பௌத்த அறநிலைய சட்டத்தின்படி விகாரைகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் அல்லது நிலங்களில் யாரும் கை வைக்க முடியாது என்றும் அவ்வாறு கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதை தன்னால் சொல்லிக்கொள்ள முடியாது எனவும் சிங்கள பௌத்தர்களை நுட்பமாக உசுப்பேற்ற தலைப்படுகின்றார் ரணில். இதற்கு அப்பால் 1815 பிரித்தானிய குடியேற்ற ஆட்சி காலம் இருந்தபோது கூட அதன் 3ஆம் ஜோர்ஜ் மன்னர் தான் இலங்கையில் பௌத்தத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட விடயத்தை அனுர அறிய வேண்டும். ஆகையால் ஆட்சியாளர்கள் என்ற வகையில் இலங்கை தீவில் பௌத்தத்தை பாதுகாக்க அனுர அரசாங்கம் முயல வேண்டும் என சொல்லிக்கொள்ளும் ரணில் இந்த விடயத்தில் அனுர அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் விடயத்தையும் ஊசி போல ஏற்றிக்கொள்கிறார். அந்த வகையில் பௌத்தத்தை காக்கும் நகர்வுகளை செய்ய ஸ்ரீலங்காவின் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பெரும் பொறுப்பு உள்ளதால் அவையாவும் ஒன்றிணைந்து மகா சங்கத்துடன் இணைந்து அதனை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டு அனுர தரப்புக்கு எதிராக இந்த விடயத்தில் ஏனைய கட்சிகளை ஒன்றுபடுமாறு மாமனாரின் நரிமூளை கொண்ட மருமகனார் ரணிலார் உசுப்பேற்றிக் கொள்வது இலங்கை தீவில் ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு முக்கிய செய்தியாகவே உள்ளது. இவ்வாறான செய்திகளுக்கு மத்தியில்தான் இன்று வடக்கின் முதலீட்டு மாநாடு யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது. தென்னிலங்கை போலவே வடக்குக்கும் முதலீட்டு வாய்ப்புகள் இருந்தாலும் இதுவரை அந்த பிராந்தியத்தில்
பெரிதாக அனைத்துலக முதலீட்டாளர்கள் தமது முதலீடுகளை இடாத நிலையில் யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பித்த முதலீட்டு மாநாடு முக்கியமான நல்ல பெறுபேறுகளை எதிர்வரும் காலத்தில் செய்யும் என்ற நம்பிக்கை தமிழர்களிடம் இருந்தாலும் வடக்குக்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் திட்டங்களை கொழும்பு ஆட்சி அதிகார மையம் மடை மாற்றாமல் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளும் இதே சமகாலத்தில் இருக்கத்தான் செய்கின்றன.